Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 6/3/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock என்டிஏனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் வந்த உடனே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கரெக்ஷன் விண்டோக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போருந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது, எதெல்லாம் நம்ம என்னென்ன தவறு செஞ்சோமோ என்னென்ன தவறுகளை திருத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த அனெக்ஸரும் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது 2026 உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் யூஜி 2025 அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், கரெக்ஷன் விண்டோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு 2025 கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு. என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் 6/3/2025 இன்று மாலை வெளியான இந்த பப்ளிக் நோட்டீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை கடைசி நாள், அதாவது 7 மார்ச் 2025 நீட் யூஜி 2025 அப்ளிகேஷன் போடுறதுக்கான கடைசி நாள். கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரிகார்டிங் நீட் யூஜி 2025 ரிகார்டிங் இதில் என்ன மாதிரியான திருத்தங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மே 4 மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வு பென் அண்ட் பேப்பர் மோடில் அக்ராஸ் வேரியஸ் சென்டரில் இந்தியா அண்ட் அப்ராடில் நடக்குது. ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ்டு ஏர்லியர் இட் வாஸ் மென்ஷன் தட் த கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் வுட் பி ப்ரொவைடட் ஆன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட் யூஜி 2025 எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மார்ச்சிலிருந்து 11 மார்ச் 2025 வரைக்கும் ஆஸ் பர் த அனெக்சர் 1 கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த அனெக்சர் 1 இணைப்பின்படி உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். என்ன மாதிரியான தவறுகள் எல்லாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா we urge all registered candidate to visit the official website and verify their particulars. If necessary, you are advised to make corrections, modification to your application form during the specific period. அப்போது இந்த கரெக்ஷனை நான் இன்றைக்கே பண்ணலாமாங்க சார்னா முடியாது. 9 மார்ச்சிலிருந்து 11 மார்ச் வரைக்கும் செய்து கொள்ளலாம். The window for correction shall be available till 11th March 2025 up to 11:50 PM. இந்த டெட்லைன் முடிஞ்ச பிறகு no further corrections will be permitted under the any circumstances. Since it is a one-time facility, extend to the candidates to avoid any hardships to them. The candidates are informed to do the corrections very carefully as no further opportunity for the correction will be given to the candidate. அப்போ இது ஒரே ஒரு முறை மட்டுமே வழங்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான டெமோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த அந்த ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டுக்குள்ளே போய் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே போய் ஒரே ஒரு தடவை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் அந்த கரெக்ஷன் விண்டோவை கவனமாக யூஸ் பண்ணணும். ஒரு டைம் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், இல்லைன்னா இன்னொன்று திருத்தம் பண்ணாமல் மறந்துட்டேன், திரும்பவும் நான் செய்து கொள்ளலாம் அப்படின்னா அதற்கு வாய்ப்பில்லை. இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் என்னவெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறீங்களோ, இதெல்லாம் திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் இவங்க கொடுத்துருக்கிற அனெக்சரில் பொருந்தக்கூடிய அந்த திருத்தங்களை மட்டுமே செய்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் கவனமாக ஒரே ஒரு டைம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹைலைட் தட் ஃபைனல் கரெக்ஷன்ஸ் வில் பி applicable only after payment of any additional fees. இது நாளை
7 மார்ச் 2025க்குள்ளே ஃபைனல் சப்மிட் முடிச்சுட்டு பேமெண்ட் எல்லாம் முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வேர் சேஞ்சஸ் அஃபெக்ட் டு ஃபீ அமௌண்ட் கேண்டிடேட் வில் பி சேஞ்ச்டு எனி எக்ஸஸ் ஃபீ அக்கார்டிங்லி ப்ளீஸ் நோட் தட் எனி எக்ஸஸ் பேமெண்ட் மேட் வில் நாட் பி ரீஃபண்டட். ஒருவேளை நீங்கள் வந்து தவறுதலாக உங்கள் கேட்டகரிக்கு பதிலாக இன்னொரு கேட்டகரிக்கான அமௌண்ட்டை கட்டிட்டிங்கன்னா அது திரும்ப வழங்கப்படாது. அதாவது பேமெண்ட் மேடு வில் நாட் பி ரீஃபண்டட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கேட்டுக்கொள்ளலாம். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்யலாம். இப்போது 2025 உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்டுலாம் கரெக்ஷன் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் ஷால் பி அலவுட் எனி ஒன் ஆஃப் தீஸ் 2 ஃபீல்ட்ஸ். ஒன்று உங்களுடைய ஃபாதர் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷன், அப்பாவோட பேர் அண்டு அவருடைய குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன். அதே போல் மதர் நேம் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் இதில் மாற்றம் செய்து கொள்ளலாம். அதே போல் சேஞ்சஸ் ஷால் பி அலவுடு சேஞ்ச் ஆர் ஆட் ஆல் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ். இங்கே 2வது காலத்தில் கொடுத்துருக்கிறதுல எல்லாமே மாற்றிக்கொள்ளலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th மார்க் ஷீட்டில் நான் மாற்றம் பண்ணணும், 12th மார்க் ஷீட்டில் மாற்றம் பண்ணணும், ஸ்டேட் எலிஜிபிலிட்டியில் மாற்றம் பண்ணணும், கேட்டகரியில் மாற்றம் பண்ணணும், சப் கேட்டகரியில் மாற்றம் பண்ணணும், PWDயில் நான் வந்து அப்போ ஆட் பண்ணல இப்போ ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னா செய்து கொள்ளலாம். சிக்னேச்சரை மாற்றம் செய்து கொள்ளலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நான் வந்து தெரியாமல் 3ன்னு போட்டேன், இப்போ நான் 2 டைம் தான் போட்டிருக்கிறேன், இல்லைன்னா நான் 1ன்னு போட்டேன் இப்போ நான் 2ன்னு மாற்றிக்கலாமான்னா அதெல்லாமே மாற்றிக்கலாம். அடுத்தது கேண்டிடேட் ஷால் பி அலவுட் டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்டு ஆன் தர் பர்மனண்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ். உங்களுடைய நிரந்தர முகவரி தற்போதைய முகவரியில் மாற்றம் செய்து கொள்ளலாம். எக்ஸாமினேஷன் சிட்டியில் மாற்றம் செய்து கொள்ளலாம். மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதாவது கொஸ்டின் பேப்பர் மீடியம் நான் மாற்றி போட்டேன் இப்போ நான் மாற்றிக்கலாமா அப்படின்னா மாற்றிக்கொள்ளலாம். ஓகேங்களா? If there is an impact on the fee, then the additional fee will be changed as applicable. இப்போது இந்த கேட்டகரியை நீங்கள் மாற்றுறனால ஒருவேளை நீங்கள் வந்து இப்போது OBCயிலிருந்து ஜென்ரலாக மாறுறீங்க அப்படின்னா கூடுதலாக இருக்கக்கூடிய ஃபீஸை கட்டணும். நான் ஜென்ரலாக இருந்தேன், தவறுதலாக ஜென்ரலாக போட்டேன், இப்போ OBC NCலாம் மாற்றுறேன், இல்லைன்னா வேற ஒரு கேட்டகரி SCயாவோ STயாவோ இப்போ நான் வந்து இப்போ மாற்றம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கட்டின அமௌண்ட் எக்ஸஸாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அதுவே ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டில் இருக்கிறீங்க, இப்போ வந்து நீங்கள் ஜென்ரலுக்கு போடணும் அப்படின்னா கூடுதல் அமௌண்ட்டை கட்டணும். அப்படின்னா நீங்கள் கூடுதல் அமௌண்ட்டை கட்ட வேண்டியது இருந்தால் கட்டலாம். அதிகமாக கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் திருப்பி வழங்கப்பட மாட்டாது. கரெக்ஷன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட். அப்போது ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். அப்போது நாளை மார்ச் 7ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ஃபைனல் சப்மிட் முடிச்சுட்டு ஃபீஸ் பேமெண்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். த ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலவுடு. இது வந்து ஒரே ஒரு முறை தான். 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு முறை மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். 9ஆம் தேதி ஒரு தடவை பண்ணிவிட்டு திரும்பவும் 10ஆம் தேதி ஒரு தடவை பண்ணிவிட்டு 11ஆம் தேதி ஒரு தடவை பண்ணுறேன் அப்படின்னா அதற்கு வாய்ப்பில்லை. தட் இஸ் ஒன்ஸ் த கரெக்ஷன் ஆர் டன் அண்ட் சப்மிட்டட் த ஃபார்ம் ஷல் பி ஃப்ரோசன். அப்போது நீங்கள் வந்து ஒன்ஸ் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே லாக் ஆயிரும், ஃப்ரோசன் ஆயிரும். திரும்பவும் 2வது நாள் 3வது நாள்லாம் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்ஷன் விண்டோவை கவனமாக ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்துங்க. இல்லை கரெக்ஷன் விண்டோவை செஞ்சுட்டு அதை வந்து சப்மிட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான டெமோ வீடியோவை நம்ம கூடிய விரைவில் ஓப்பன் ஆன உடனே போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீட் UG 2025க்கான கரெக்ஷன் விண்டோவில் கொடுத்துருக்கிற அனெக்சர். என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்தாச்சு. இந்த PDF நோட்டிஃபிகேஷன் அனெக்சர் இது எல்லாமே நம்ம SAP Views டெலகிராம் பேஜ்லேயும் கொடுத்துட்றேன், நம்ம வாட்ஸ்அப் பேஜ்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். அதே போல் உங்களுக்கு NTNுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும்
யாரெல்லாம் கரெக்ஷன் விண்டோவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்பட்டாலோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீட் யூஜி 2025 நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறீங்க, வீட்டிலிருந்து படிச்சுட்ருக்கிறீங்க, ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறீங்க, என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது ஆஃப்லைன்லேயும் அவைலபிள். கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR ஷீட் எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விவரத்தை பெற்றுக்கொண்டு இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். பாய், சி யூ.